பிரைஸ் லார்ட். இந்த காலை வேளையிலும் மார்னிங் டிவோஷன் மூலமாக பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலை வேளையும் தியானத்திற்காக ஒரு 2 வசனங்களை எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு 5வது அதிகாரம் 14-15வது வசனம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இது எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு வசனம். இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்துல அநேக காரியங்களை சொல்லிட்டு வராங்க. அந்த அநேக காரியங்கள்ல இது ஒரு விஷயம் என்னன்னா விளக்கு. ஸோ நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். அதாவது இந்த உலகத்திற்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த அன்பினாலும் நமக்காக சிந்தின அந்த இரத்தத்தினாலும் நம்ம இந்த உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறோம். ஸோ அந்த வெளிச்சம் என்னன்னா, நான் என்ன சொல்றேன்னா, அந்த வெளிச்சம் வந்து அன்பு. நாம் தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் ஒரு வெளிச்சம். நாம் தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பும் தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பும் ஒரு வெளிச்சம். இந்த மாதிரி வெளிச்சத்தை அடுத்த வசனத்துல சொல்லுது, விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். இங்கிலீஷ்ல அழகா அந்த வேர்ஸ் இருக்கும். neither do people light a lamp and put it under a bowl. ஒரு மெழுகுவர்த்திய இருட்டா இருக்கு அப்படின்னா ஒரு மெழுகுவர்த்தியை பத்த வச்சு அதை உடனே ஒரு கிண்ணத்தை வச்சு மூட மாட்டாங்க. மூடினா அந்த மெழுகுவர்த்தி அணைஞ்சிரும். அதே நேரத்துல அந்த மெழுகுவர்த்திற்கு பிரயோஜனமே இல்லாம போயிடும். அதே போல ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறதான அந்த அன்பு, அதாவது சிலுவையிலே நமக்காக ரத்தம் சிந்தி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார், நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் சுமந்தார். இது எல்லாமே அன்பு நிமித்தமாக தான் அவர் செய்தார். அண்ட் நாமும் அவர் மேல் விசுவாசம் வைத்திருக்கிறோம், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிறோம். நமக்கு ஒரு சமாதானம் இருக்கிறது. ஆண்டவரை நம்பி வந்ததுனால் ஒரு சமாதானம், சந்தோஷம், நிம்மதி, அமைதி எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. இதை நம்ம கிட்ட மட்டும் வச்சுக்காம, இந்த வெளிச்சத்தை நம்ம மட்டும் வச்சுக்காம மற்ற எல்லாருக்கும் நம்ம பகிர்ந்து கொடுக்க வேண்டும். ஆண்டவரை பற்றி அறியாதவர்களுக்கும் இந்த வெளிச்சம் அவர்களை போய் சேர்வதற்காக நாம் பிரயாசப்பட வேண்டும். இந்த வெளிச்சத்தை நாம் வைத்துக்கொண்டு கிண்ணத்துக்குள்ளேயோ அல்லது ஏதோ ஒரு ஷெட்டுக்குள்ளேயோ மூடி இருக்காம வெளியே வந்து உலகத்தாருக்கு இதை நாம் சுவிசேஷம் மாதிரியும் சரி அல்லது இந்த வெளிச்சத்தை நாம் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். அவ்வளவுதான். இன்னைக்கும் நீங்க என்ன வேலை பார்த்தாலும் சரி, எங்க இருந்தாலும் உங்கள்கிட்ட இருக்க இந்த சின்ன வெளிச்சத்தை மற்றவர்களுக்கும் இங்க பகிர்ந்து கொடுக்கும் பொழுது அங்கே அவர்களும் சமாதானமாய் அவர்களும் சந்தோஷமா இருப்பதை நாம் பார்க்க முடியும். கண்களை மூடி ஜெபிப்போமா. இயேசுவே, இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேலையில மேசப்பா, எங்கள்கிட்ட இருக்க இந்த வெளிச்சத்தை நாங்கள் மறைத்து கொள்ளாமல் பிறருக்கு நாங்கள் பகிர்ந்தளிக்க நீங்க உதவி செய்யுங்க. பகிர்ந்தளிக்கும் பொழுது அந்த சமாதானமும் அந்த சந்தோஷத்தையும் நாங்கள் காண நீங்க உதவி செய்ய ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. இந்த நாளில் நாங்கள் செய்ய போகிற எல்லா வேலைகளுக்காகவும் நாங்கள் கற்றுக்கொள்ள போகிற எல்லா காரியங்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். இயேசுவே, அதை நாங்கள் வைத்து உங்களுடைய ராஜ்யத்துக்கு மகிமைப்படுத்தும்படியாக நாங்கள் அதை பிரயோஜனமாக பயன்படுத்த நீங்க உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.